டூட் படம் எப்படி இருக்குது? ரொம்ப நாள் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். டூட் வர்சஸ் டிராகன், இஸ் த லவ் டுடே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி அப்படின்னா, லவ் டுடே நல்லா ஓடுச்சு, டிராகனும் நல்லா ஓடுச்சு, இப்போ டூடும் நல்லா கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. பட் இது மூணுமே ஒரே மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லவ் டுடே ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு? ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட். எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது. ஃபோன் எல்லார்ட்டையுமே ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், தங்கையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்ற ஒரு சின்ன ஒரு ப்ரைவசி இருக்குது. அந்த விஷயத்தை வச்சு ஒரு இது ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு ஜாலியான படம். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். முக்கியமாக மோர் தேன் அவங்க சொல்ல வந்த கருத்தை விட அந்த கனெக்டிங் ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால அந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ட்ராகனில் என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, பயங்கரமான கமர்ஷியல் படம். அது நம்ம சொல்லணும். சாங்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக உட்காந்துது. அண்டு அந்த பேரிங் நல்லா இருந்தது. முக்கியமாக எக்ஸஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் லைக் அந்த ஸ்மோக்கிங், இந்த ஒரு பயங்கரமாக காலேஜில் பண்ணுற ரகலை அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்துள்ள 2 பாடல்களும் இருக்குது. மனமே மனமே அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள்லாம். இதெல்லாம் டிராகன் லவ் டுடே ஒர்க் ஆனதுக்கான ரீசன். அதாவது ஆடியன்ஸால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. டியூடில் என்ன டியூட் படம் என்ன அப்படின்னா, பேசிக் சிம்பிளாக ஒரு ப்ராங்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் கூட இருக்கிற ஒரு மாமா பொண்ணு. ஸோ அப்பா சரத்குமார், அவர் ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான பர்சனாக இருக்கார். பட் அவருக்கு ஒரு டார்க் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதில் சிஸ்டரையே வேறு ஒரு காஸ்ட்டில் ஒருத்தரை விரும்பினதுனால கொலை பண்ணிட்டு, அந்த ஹானர் கில்லிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் ரொம்பவே ஒன்றாவே இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கு ரீசன் கேட்க போன இடத்துல தாலியை அவர் கையால் அறுந்துடும். அதுக்காக பப்ளிக்கே சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் ஹீரோயின் படத்தோட ஹீரோவை ப்ரப்போஸ் பண்ண அவர் வேணான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவர் சரி ஓகே நமக்கு இதுதான் கரெக்டான பேர் போலன்னு சொல்கிற போகிற டைமுக்குள்ளே அவள் மூவ் ஆன் ஆகி வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு தான் போயிடும். இதுக்கு தெரியாமல் கல்யாணம்லாம் செட் ஆகிடும். என்னங்க இவ்வளோ லெங்க்தாக போகிறீங்கன்னா, பட் அதை நான் சொன்னது அப்படி இருக்கலாம். பட் படம் நல்லா சுவாரஸ்யமாக போகக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப். பாசிட்டிவ் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் டிராகன் மாதிரி ஸ்மோக்கிங்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக அதை ஒரு சாக்லேட்டை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நான் கூட எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ஹீரோயிசம் காமிக்கணும்னா நெசசரியாக ஸ்மோக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாக்லேட்டை வச்சு சாக்லேட் போகும்போது ரொம்ப சாப்பிட்டு வர மாதிரி காமிச்சிட்டா கூட அது ஒரு மேனரிசம் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப நாளாகவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஃபன்னாக ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுலேயும் நல்லா இருக்குது. ஆக்டிங் பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், அமிதாவாக இருக்கட்டும், இல்லை சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமார் ஒரு ஜாலியான டோனியும் இதில் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த ஒரு ஊரும் பிளட்டும் கூட கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும்போதும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அதில் வர ரொமான்ஸ் போர்ஷன் படத்தோட ஜெல் ஆகுதா, அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் ஜெல் ஆகுதா, டஸ் இட் ஆட் மீனிங் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி. சரி, படத்தோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்துடுவோம். தமிழ் சினிமாவில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் தாலி சென்டிமெண்ட், இன்னொரு விஷயம் ஹீரோ ஃபெயில் ஆகிற மாதிரியான கதைகள் ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, சரத்குமார் சார் படத்தில் நடிச்சிருக்கார். அவர் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பாட்டில் பெரிய ஆளாக வருது, வீட்டில் தள்ளி வச்சுருவாங்க, நானே ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் பெரிய ஆளாக சொசைட்டியில் வரேன், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான க்ரோத். அதாவது ஹீரோ அட் எனி காஸ்ட் ஹீரோ ஷுட் வின். அது ஒரு நல்ல மாரல் கொடுக்குங்க. படத்துக்குள்ளே வரும்போது நம்ம நம்ம எல்லாருமே 1000 பிரச்சனையில் வருவோம். பட் அந்த மாதிரி படங்கள் ஒரு பாசிட்டிவான இதுவாக இருந்திருக்கு. இந்த விஷயத்தில் அது இப்படி இருக்கா அப்படின்னா, தாலி சென்டிமெண்ட் தாலிக்கு இப்போ நான் தாலிக்கு நீ கட்டின தாலிக்கு மரியாதை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொல்கிற டைலாகாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிற ஒய்ஃப் அவங்க வேற ஒரு லவ்வரோட அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு குழந்தை, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் போராடுறேன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான கான்செப்ட். அது நீங்கள் சொல்லலாம் அபூர்வ ராகங்கள் இந்த மாதிரிலாம் படம் வந்திருக்கு அப்படின்னு. அது வந்திருந்தாலுமே அந்த படங்கள் நிறைய வந்திருக்கா. அந்த படம் தான் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கா. அந்த படத்துக்காக தெரியப்பட்டவரோ அறியப்பட்டவரோ தான் நம்ம தலைவர் ரஜினி சாரான்னு பார்க்கணும். படையப்பால ஒரு டைலாக் இருக்குது, காதலிக்கும் போது பெற்றவங்களை மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. அது நல்ல பாசிட்டிவான இருக்கக்கூடிய ஒரு டைலாக். ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு தான் எல்லாருமே தெரியப்பட்டிருக்காங்க. ஸோ இது டியூடில் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம்.
அந்த தாலி மேட்டராக இருக்கட்டும், இல்லை ஹீரோக்கு ஒரு பர்பஸ் வச்சு ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். ஹீரோ கடைசியில் என்ன பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ட்ராகனில் ஃபினிஷிங்கில் வர மாதிரி இவருக்கும் ஒரு பேர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஐ வாஸ் ப்ரேயிங் திரும்ப இவானா கூட்டு வந்து ரெகுலராக அது மாதிரி ஒரு இது பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். அந்த விதத்தில் வந்து பண்ணல. ஸோ இது வந்து டியூடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். அவங்க வந்து இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். கம்பேரிசன் வித் ரஞ்சித் அவர்கள், மாரி செல்வராஜ் அவர்கள், மோகன்ஜி அவர்கள், இவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருந்து அவங்கவுங்க அதை ஜஸ்டிஃபைடாக அவங்க சொல்லணும்னு நினச்ச பெயினை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது தப்போ ரைட்டோ அது ரெண்டாவது. பட் அவங்க சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்டை அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஹானஸ்ட்டாக அவங்களோட பெயினை அவங்களோட சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க படத்தோட தயவு செஞ்சு இந்த படத்தை கம்பேர் பண்ணுறது வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் பிகாஸ் இதில் வந்து ஒரு ஹானர் கில்லிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணுறாங்கன்றதுனால இதை வந்து நம்ம அதோட ஒப்பிட முடியாது. ஏன்னா அதிலலாம் அவங்க வந்து என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஃபினிஷிங் க்ளோஷர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரத்குமார் அவர்களே ஒரு கேரக்டர் தப்பாக இருக்குது. அவர் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காரு, திரும்ப வந்து பொண்ணு பண்ணால் பொண்ணையும் கொலை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டோனில் போனாலும் அதை நம்ம ஃபைட் பண்ணி வெளியே வர்றது தானே வந்து அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஒரு தப்புக்காக இன்னொரு தப்பு பண்ணி அதுலேருந்து வந்து அதை ஈடுகட்டியெல்லாம் சரியாகி வந்துடலாமா அப்படிங்கிறது வந்து அகெயின் அங்கேயும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் போகுது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஹானர் கில்லிங்கிற ஒரு மேட்டர் டச் பண்ணும்போது சரி பரவாயில்ல, இது இவங்க ரெகுலராக இந்த இஷ்யூஸை கொண்டு வந்தாலுமே பட் அதில் எப்படி இவங்க வந்து பிரதீப் ரங்கநாதனை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் அகெயின் அங்கே வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் சரத்குமார் அவர்கள் திருந்தின மாதிரி காமிக்கிறது கூட ஒரு ஃபேக் செட்டப் காமிக்கிறாங்க. ஒரு குழந்தைய வந்து காப்பாற்றின மாதிரி அவரை மைண்டில் நம்ப வச்சுட்டு கடைசியில் பார்த்தா இவங்க தான் காப்பாற்றிருப்பாங்க அப்படின்றதா இருக்கும். ஸோ எல்லாமே செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்கனெக்டடாக ஒரு டிஸ்ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் வந்து போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நிறைய இன்டர்வியூவில் ஸ்பீச்லாம் சொல்லியிருந்தாரு, நான் வந்து படத்தை ரொம்ப நாளாக இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாதுன்னு. 100% நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணது கரெக்ட். அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தாராளமாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை இதை வேறு மாதிரியாக ஹேண்டில் பண்ண சொல்லி இது பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல, ஸ்டில் படம் வந்து இந்த மணி இட் ஹாஸ் மேட். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்க போதில்லை. பட் நீங்கள் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்ட். ஏன்னா ஒரு சின்ன சின்ன குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் பேசும்போது 2 விஷயம் வந்து நோட்டீஸ் ஆச்சு. கனெக்ட் ஆகிற 2-3 விஷயங்கள், 2-3 ஆக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தா ரஜினி சார், அஜித் சார், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார், அதுக்கப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன். என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை. இவங்க பண்ணுற மேனரிசம்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஜெயிலராக இருக்கட்டும், குட் பேட் அக்லியில் அந்த மேனரிசம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய இந்த மெட்ராஸில் வரதாக இருக்கட்டும், இப்போ வந்து இந்த ட்ராகனில் அவர் இப்படி தட்டி விடுற இது நிறைய குழந்தைகள் நான் பண்ணுறதை பார்க்குறேன். கேட்டால் எனக்கு பிரதீப் ரங்கநாதனை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து அவர் இந்த ஸ்கிரிப்டை அவாய்ட் பண்ணது இட்ஸ் வாஸ் அ ரைட் டிசிஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் இப்போ படம் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து டியூட். முக்கியமாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்டேஜில் பேசும்போது வந்து எனக்கு முன்னாடி நிறைய பெரியவங்க இதை பண்ணியிருக்காங்க, ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. தயவு செஞ்சு அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் சொல்ல வந்ததே வேறு. நீங்கள் வந்து ஒரு நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம ஒய்ஃபாக இருந்தாலும் வேறு ஒருத்தனுக்கு குழந்தை இருந்ததுன்னா அதை சேர்த்து வைக்கிறோன்ற கான்செப்ட் உலகளவுலேயே எங்கேயாவது நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. மற்றவங்கெல்லாம் இப்போது ரஞ்சித் அவர்களோ, மாரி செல்வராஜ் அவர்களோ, மோகன்ஜி அவர்களோ அவங்களாம் எடுத்ததுக்கு அவங்களால எக்ஸாம்பிள்ஸ் காமிக்க முடியும். இந்த மாதிரி எதாவது எக்ஸாம்பிள் உங்களால் காமிக்க முடியுமா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. யாராவது உங்களை மிஸ்கைட் பண்ணி அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ண வச்சாங்களா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. அது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் என்ன மாதிரியான ஒரு படம் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது அப்படின்னா, லவ் டுடே மாதிரி நல்ல ஒரு ஃபேண்டஸியான ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி மொபைல் மாற்றுறது அந்த மாதிரி ஃபேண்டஸியான கான்செப்ட், ட்ராகனில் இருக்கக்கூடிய நல்ல ஃபன் எலிமெண்ட்ஸு, சாங்ஸு, ஒரு நல்ல ட்ராகனில் இருக்கிற மாதிரி நல்ல சோஷியல் மெசேஜ் இருந்தால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வரவேற்கப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற ரீல்ஸ் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லாவே நோட்டீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து யாருக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து இது இருக்குல்ல. இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலுமே வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க மட்டும் பார்க்கல. நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு வேண்டுகோளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.